இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ என்னென்னு சொன்னால், இதில் கலைக்கப்பட்ட கதைக்குத்தான் நான் பாருன்னு சொன்னால், நான் ஒரு மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி மனுவல் உதயச்சந்திரா. சொன்னால் இதில் 4 தூண் 4 விதமான கதைகள் இதில் வந்தது. இப்போ ஓஎம்பிஏ அரசாங்கம் கொண்டு வந்தது எங்களுக்காக கொண்டு வந்ததுன்னு சொல்லி தான் இப்போ நிற்கணும் அரசாங்கம். அப்போ நாங்கள் அந்த ஓஎம்பியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நாங்கள் ஏற்கனவே அதை நாங்கள் அறிவித்து கொண்டு இருந்தாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால், எங்களுக்கு உள்நாட்டு விசாரணையில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. உள்நாட்டில் பிடிச்ச எங்கள் களவெடுத்து கொண்டு போனவர்கிட்ட நாங்கள் என்னென்று போய் கேட்குறது, நீ தான் களவெடுத்து கொண்டு போய் எங்களோட பிள்ளைகளை விடன்னு சொல்லி அப்படின்னு அவர்கிட்ட எத்தனை நேரம் கேட்டும் அது எங்களுக்கு பலன் அளிக்கவில்லை என்றபடியாக தான் சர்வதேச விசாரணை வேணுமென்று உணர்ந்த நாங்கள். அப்போ இந்த ஓஎம்பியில் இப்போ என்னென்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா காசு கொடுத்து கொண்டிருக்கணும். 2 லட்சம் ரூபா காசு கொடுக்குறது எங்களோட பிள்ளைகள பெருமதி எங்களோட பிள்ளைகள பெருமதி 2 லட்சம்னு சொல்லி அரசாங்கம் நினைத்து கொண்டு இருக்குது. ஆனால் ஓஎம்பி ஒன்று நிற்கணும்னு சொன்னால் உண்மையை கண்டறிகிறதுக்கு வந்தது. உண்மையை கண்டறிஞ்சதுக்கு பிறகு நட்ட கதைச்சிருக்கலாம், நட்ட வழங்கி இருக்கலாம், அது வரவேற்கத்தக்கது. ஓஎம்பி உண்மையை கண்டறிய இல்லை. உண்மையை கண்டறியாமல் அரசாங்கத்தோட ஒத்து நின்று கொண்டு நட்டகடி 2 லட்சம் தான் நான் கொடுப்பேன், 2 லட்சத்தையும் வேண்டி கொண்டு நீ வீட்டில் இல்லைன்னு சொன்னால் எந்த அம்மாவும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்களும் கூட பிள்ளைகளுக்காக நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். வருஷ கணக்கில் 16 வருஷம் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். கூடுதலாக சொல்லப்போனால் மன்னர் தீவு ஒரு 30 கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அந்த தீவுக்குள்ளே உள்ள பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு போனது இராணுவமும் நேவியும் போலீஸும் தான் பிடிச்சி கொண்டு போனது. அப்போ வடிவா தெரியும் நாங்கள் இராணுவத்திட்ட பிள்ளைகளை ஒப்படைக்க. இப்போ எங்கள் மகனெல்லாம் வீட்டில் விசாரணை கண்டு சொல்லி கூட்டிக் கொண்டு போனவைய கூட்டிக் கொண்டு போயிட்டு இதுவரை 2008ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 17ஆம் தேதி இச்சாவு படுத்து கொண்டிருந்த பிள்ளைய அவற்றை பைக்கிலே அவரை ஏற்றி கொண்டு போனது தலைமையினர் நேவி. தலைமையினர் நேவிட்ட இந்த பிள்ளையோட பைக் நின்றது. அப்படி இருக்கத்தக்க இருக்கிற காலகட்டங்களில் இவர்கள் கொண்டு வந்து எங்களுக்கு 2 லட்சம் தான் தருவோம்னு சொன்னால் இதை யார் ஏற்றுக்கொள்கிறது? அப்போ ஓஎம்பிட்ட நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் 4 லட்சம் உனக்கு தரோம், நீ எங்களுக்கு இந்த புள்ளிகள் எங்கே இருக்கணும்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கத்தானே வந்த நீங்கள். அப்போ உண்மையை பிடிச்சது பிறகு நீங்கள் விசாரிங்க, எங்களை கூப்பிட்டு விசாரித்து கண்டுபிடிச்ச பிறகு பிள்ளைகளுக்கு இருந்தால் பிள்ளைகளை விடுங்க, இல்லையான்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அந்த உண்மையை கண்டறிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் நட்டகிட்ட வழங்குங்க. அதுவரையும் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட நின்று கேட்டுக்கொண்டு நிற்கிறது என்னென்று சொன்னால், எங்களோட பிள்ளைகளை நீங்கள் உயிரோடு பிடிச்சி கொண்டு போனீங்க, உயிரோடு பிடிச்சி கொண்டு போன பிள்ளைகள் எங்கேன்னு சொல்லி தான் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். மற்றது 24 வயசு கொண்டு போகல. அப்போ கொண்டு போன பிள்ளைய நீ என்ன செய்தீங்கன்னு சொல்லி தெரியாமல் நான் 2 லட்சம் என வேண்டி கொண்டு அந்த பாவப்பட்ட காசை நான் வேண்டி அந்த 2 லட்சத்தையும் வேண்டி நான் என்ன செய்வேன்? அதை அந்த அரசாங்கம் யோசிக்க வேணும். ஒரு பிள்ளையோட உயிரோட வரும்போது 2 லட்சமா? நீ கொண்டு போன பிள்ளையோட உயிரோட கொண்டு போன பிள்ளை, அந்த பிள்ளைக்காட்டான நான் இன்றைக்கு 14-15 வருஷம் ரோட்டில் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரோட்டில் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். நாங்கள் இந்த ரோட்டில் நின்று போராடுற அம்மாக்களா? நாங்கள் இந்த ரோட்டில் நிற்கிற அம்மாக்களா? எங்கள் பிள்ளைகளுக்காக தானே நாங்கள் இன்றைக்கு ரோட்டில் நிற்கிறோம். அதையே இந்த அரசாங்கம் விளங்கி கொள்வதில்லை. ஆனால் வாரவியல் எல்லாரும் என்னத்த கதை ஒரு தடவை இந்த காணா போன உறவுகளுக்கு கதைக்க இல்லையே. ஏன்னு தென்னிலங்கையில் தெரியாதா? இங்கே வடக்கில் நடந்த யுத்தம் தெரியாதா? காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறது தெரியாதா?